கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சிபிஐ வந்து சம்மன் அனுப்பியிருக்கு. அது குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது அந்த மருத்துவமனைக்கு நான் மட்டும் தான் சென்றேனா, என்னுடன் இன்னும் சில பேர் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் சம்மன் அனுப்புறது தானே ஒரு முறை, ஒரு வழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரோட எண்ணம் இதுல நிறைவேற வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா. இல்ல அது அன்பில் மகேஷ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்ல எப்படி சார்? கூடவே உதயநிதி துணை முதல்வர் அவர்களும் வந்தாரு. இப்ப யாரெல்லாம் அவர் சொல்றாரு? சொன்ன பேச்ச கேட்டீங்களா? நான் அவ்வளவு படிச்சு சொன்னேனே. இப்போ யார கூப்பிடுவாங்க? இவர் என்ன சொல்றாரு? என்ன மட்டும் கூப்பிட்டீங்களே, அவங்களுக்கு கூப்பிடுங்க, பாவம் அவரை மட்டும் விட்டீங்களேன்னு போட்டு கொடுக்குறாரு சார். செந்தில் பாலாஜியை சிபிஐ விசாரிப்பதன் மூலம் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளியே வரப்போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ அவர் விசாரணைக்கு போனார்னா இன்னும் சில உண்மைகள் வெளிவரும், மக்களுக்கு தெரியும். அவர் ஏற்கனவே கூட்டணிக்கு ரெடின்னு சொல்லும் போதே இவங்க மாவட்ட செயலாளரும் ரெடியா தான் இருக்காங்க. அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அப்ப அதில் தனியா பேசுறதுக்கே இல்ல. லாஸ்ட் மினிட்ல மேபி நம்முடைய கொள்கைகளை சற்று தளர்த்தி கூட்டணியில் திமுக தொடர்ந்து இந்த செய்திகளை பரப்பிட்டு வராங்க. இப்படி சொல்லும் பொழுது அதிமுக பலவீனமாக இருக்கிறது, பாத்தீங்களா, அவங்களால நம்மளை ஜெயிக்க முடியலன்னு தாவே காட்ட போறாங்க. திரும்பி பாஜக வீக்கா இருக்கு, அதனால அவங்க வந்து தாவே காட்ட போறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா அந்த கட்சி எல்லாம் வீக்கா இருக்குன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக இப்ப பிரதமர் 2 தடவை வரதுக்கு முன்ன வரைக்கும் நல்லா பாருங்க, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு திமுக பேசிட்டு இருந்துச்சு. இந்த 2 வாரமா அந்த வார்த்தையே திமுக பேச, அதிமுகவோட இமேஜ் டவுன் பண்ண வந்துட்டாங்க. நாளைக்கே தாவேக்கா சேர்ந்துட்டா அப்ப என்ன சொல்லுவீங்க? இதான் சொல்ற கான்செப்ட் சொல்றாங்களே சார், அது உண்மையா? 45ல திமுகவை அடியோடு வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம முதல்ல சேருவோம், ஜெயிச்சு எதிர்கட்சியா உட்காருவோம் விஜயகாந்த் மாதிரி. நாளைக்கே கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு. திமுக இதே போல தொடர்ந்து நீங்க இவங்க வருவாங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தா திருத்தியில கேட்பார்ல, பாவா கூப்பிடாதீங்க பாவா, வந்துருவான் பாவா கடைசியில வருவார், அந்த மாதிரி வேணாம் பாவா வந்துருவாரு, அந்த மாதிரி இவங்க பண்றது. வந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு பெரிய இழப்பு. அது வராம இருக்கிறதுக்கு தான் அங்க சில சக்திகளை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு இன்னும் வருவார் அப்படின்ற பேச்சு இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. இது குறித்து வந்து ஒரு சில தாவேக்கா தரப்பு வந்து மறுத்துட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா திடீரென நம்ம கூட்டணிக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரகசிய கான்ஃபரன்ஸ் மூலியமா முசி ஆனந்த் அவர்கள் ஒரு சில நிர்வாகிகள் கிட்ட பேசியதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்தியா கூட்டணி தரப்புல 45 சீட்டு டிமாண்ட் பண்றான்னு சொல்லிட்டு சீட்டு பெறத்தையும் கசி விட்டுருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? தாவேக்கா எதை நோக்கி போக போது இந்த 2026 தேர்தலில்? சார், இதுக்கு அடிப்படை முதல்ல பார்க்கணும். தாவேக்கா உருவான நாள்ல இருந்து, முதல் மேடையில இருந்து எங்கள் கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், நாங்கள் கூட்டணிக்கு தயாருன்னு தான் அவங்க முதல் நாள்ல இருந்தே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் முதல் நாள்ல தாவேக்கா கூட்டணி இல்லைன்னா யார்ட்டையும் சொல்லலை. நாங்க ரெடி, யார் வந்தாலும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் படி பாத்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு கட்சி நாங்கள் கூட்டணிக்கு தயார், யார் வேண்டுமானாலும் வரலாமும் போது அவங்க வந்து கொள்கை ரீதியாவா லட்சிய ரீதியாவான்லாம் அறிவிக்கல. யார் வேண்டுமானாலும் வரலாமுங்கும் போது எனி பார்ட்டி இஸ் ஓப்பன், பட் ஓப்பன் டு எனிபடி அப்படிங்கும் போது பார்க்கலாம். ஒண்ணு, இப்பதான் புசி ஆனந்த் பேசுறாரா அப்படின்னா அவர் ஏற்கனவே கூட்டணிக்கு ரெடின்னு சொல்லும் போதே இவங்க மாவட்ட செயலாளரும் ரெடியா தான் இருக்காங்க. அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அப்ப அதில் தனியா பேசுறதுக்கே இல்லை. லாஸ்ட் மினிட்ல மேபி நம்முடைய கொள்கைகளை சற்று தளர்த்தி ஏதாவது ஒரு கூட்டணியில் நாம் சேரலாமா அப்படிங்கிற விவாதம் வேண்டுமானால் இருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுக வந்து தாவேக்கா கூட்டணி எதிர்பார்க்கறாங்க, பாஜக வந்து எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லும் போது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற இடத்துல இருக்கிற திரு அமித்ஷாவோ திரு நயனார் நாகேந்திரனோ அது இல்ல, இது வரைக்கும் அறிவிக்கல. அந்த மாதிரி நயனார் நாகேந்திரன் அது ஃபேக்குன்னு சொல்லிட்டாரு. அபிஷியலா சொல்ல வேண்டிய எடப்பாடி அவர்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. திருச்சி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திச்ச எடப்பாடி அவர்கள் அப்படி எந்த பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொன்னாரு. சொன்ன சில அவர்ஸ்ல தான் இந்த பேச்சுவார்த்தை தீவிரப்படுத்தப்பட்டு வருது. விஜய்க்கு நெருக்கமான நடக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல, நான் அதாவது எடப்பாடி அவர்கள் நடக்குதுன்னு நடக்கலன்னு தான் சொல்றாரு.
அவரும் அதை அக்செப்ட் பண்ணல. அதை பார்க்கணும். அவரும் அக்செப்ட் பண்ணல. திரு முருகன் இந்த பக்கம் சொல்றாரு, அந்த பக்கம் திரு செல்லூர் ராஜு அவர்கள் சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் கட்சியோட உறுப்பினர்கள், கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும். அதாவது நம்ம வெற்றி பெற போறோம், திமுகவை அடியோடு விழுத்த ஒரு மாபெரும் வெற்றி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு சண்டைக்கு போகும்போது கத்தி எடுத்துட்டு போறோம், வேல் எடுத்துட்டு போறோம், கூட ஒரு வில்லம்பு இருந்தா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா யூஸ் ஆச்சே அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஐடியால பொறுப்பாளர்கள் நம்ம கட்சி மாபெரும் வெற்றி பெறணுங்கும் போது பேசுறாங்க. அது அவர்களுடைய ஒரு எண்ணம். ஆனால் இதெல்லாம் செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் ஆமா அப்படின்னு சொல்லல. விஜய் கூட இப்போ வரைக்கும் நான் ஏடிஎம்கே கூட்டணி பேச்சுவார்த்தை, பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஓப்பனா சொல்லல. சரி, இதையெல்லாம் மீறி இப்ப திடீர்னு புஷி ஆனந்த் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அவசர அவசரமாக பண்ணுகிறார். முதல்ல சொன்ன மாதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தாவேகா தனியாக நின்று முடியாதுங்கிறது தெரியும். இப்போ வீழ்த்த முடியாது, பலம் இல்லாத ஒரு கட்சி தான், பெரிய பலம் இல்லை, வீழ்த்துற அளவுக்கு பெரிய பலம் உள்ள தனிப்பட்ட முறையில் நிற்க முடியாதுங்கும் போது திமுக தொடர்ந்து இந்த செய்திகளை பரப்பிட்டு வராங்க. ஏன்னு கேட்டா அது காரணம் சொல்றேன். ஏனென்றால் இப்படி சொல்லும் பொழுது அதிமுக பலவீனமாக இருக்கிறது, பாத்தீங்களா அவங்களால நம்மளை ஜெயிக்க முடியலன்னு தாவே காட்ட போறாங்க. திரும்பி பாஜக வீக்கா இருக்கு, அதனால அவங்க தாவே காட்ட போறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா அந்த கட்சியெல்லாம் வீக்கா இருக்குன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக இது ஒரு சார்பு ஊடகங்கள் இங்க வெளியிட்டு இருக்காங்க செய்தியை. சரி, இதே ஊடகங்கள் இன்னைக்கு தாவேகா எடப்பாடி, தாவேகா பாஜக, எடப்பாடி தாவேகா இப்படியே பேசிட்டு இருக்கிற ஊடகங்கள் ஒரு வார்த்தையாவது இதற்கு முன்னால தேமுதிக திமுகவில் சேரப்போகிறதுன்னு போட்டாங்களா? இல்ல சேர்ந்து விட்டது அது திமுக வீக்கா இருக்குன்ற காரணத்துக்காகவா? ஒண்ணுமே இல்லாம, ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, ஒண்ணுமே இல்லாம, கட்சி கூட இல்லாம, கட்சியை விட்டு நீக்கப்பட்டு நான் மீட் பி இயக்கம் நடத்துறேன்னு சொல்லி ஒரு கட்சி தன்னுடைய அந்த இருந்த கட்சியை எடுத்து போராட்டம் பண்றேன்னு சொல்லி ஒண்ணும் இல்லாம நிக்கிற பாஜகல அவரை கூப்பிட்டாங்கன்னாக்க முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற முறையில அவரை நமக்கு வேண்டப்பட்டவர், நண்பரை விட்டுறக்கூடாது, தனியா இருக்காரு அப்படின்னு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. ஆனா திமுக எது கூப்பிட்டுச்சு? அப்ப யார் வீக்கா இருந்தா? இதெல்லாம் பேசவே இல்லை. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இங்க பேச விடலாம்ல. ஓபிஎஸ் போய் அங்க சேரும்போது ஏன் பேசல யாரும்? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு சார்பாக அமர்ந்து கொண்டு இந்த பக்கம் வீக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல உங்களுக்கு அந்த இது சொல்றேன். திருமாவர்கள் முதல்ல என்ன சொன்னாரு? அதிமுக பாஜகவோட கூட்டணி போக கூடாது, அது உங்களுக்கு தவறான ஒரு இதுவாயிடும், நீங்க போகாதீங்கன்னு கதறி பார்த்தாரு. சரி, கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அப்புறம் விஜய் வந்தார். இவங்க அடுத்து என்ன பண்ணாரு? திரும்ப அதிமுக விஜய் கூட போயிடக்கூடாது, இப்ப பாஜக கூட்டணி விட்டுட்டு அப்புறம் உங்களுடைய ஒரு கிரெடிபிலிட்டி போயிடும், உங்க பேர் கெட்டு போயிடும்னாரு. சேர்ந்தாலே கெட்ட பேரு நீங்க, அப்புறம் நீங்க விட்டு போனா கெட்ட பேரு. நீங்க நல்லா யோசிங்க. சதாசர்வ காலமும் அவங்களுக்கு அதிமுக கூட்டணி என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னா அவங்க கூட்டணி திமுக பார்த்துக்கும். யார் வேணா உள்ள சேர்ப்பாங்க. இவங்க கொள்கை எல்லாம் கிடையாது. நீங்க யார் வேணா உள்ள வரலாம், அவங்க திமுகவோட முடிவு தான். இப்ப இவர் வேண்டான்னு சொன்னா கூட, இப்ப பாமகவை சேர்த்தா கூட இவர் வாய் மட்டும் தான் இருப்பாரு, இவர் பேச மாட்டார். ஏன்னா அவங்க முடிவு எடுக்கிறது திமுக தலைமை. ஆனா இங்க அப்படி இல்லை. அதிமுக தன்னுடைய கொள்கையை பேசுகிறது, பாஜக தன்னுடைய கொள்கையை பேசுகிறது, இரண்டு பேரும் சேர்ந்து பேசுறாங்க. இங்க ஜனநாயக முறை எப்படி இருக்காங்க, அங்க அப்படி கிடையாது. திமுகங்கிறது அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சர்வாதிகாரியாக இருப்பேன் மாதிரி, கூட்டணியில நான் சர்வாதிகாரி, நான் சொல்றவங்க உள்ள வருவாங்க, இருந்தா ஏதோ வெளில போ அப்படின்னு. வெளில போக முடியாது. வெளில போனா சீட்டுக்கு யார் வேலை செய்வாங்க, நோட்டு யார் கொடுப்பாங்க, அப்போ அதுவும் முடியாது. ஏன்னா இவங்க இந்த வரைமுறைக்குள்ளதான் செய்வாங்க. அப்படிலாம் இவங்களை எடுத்துலாம் சொல்ல முடியாது. நோட்டு செலவழிச்சுதான் ஆகணும். திரும்ப அவர்களே சொன்னார், வரம்புக்கு மீறி செலவு செய்திருக்கிறார்களே திமுகன்னு ஒரு பிரஸ் இதை கேட்கும்போது, செஞ்சிருக்கலாம், அதுக்கு எனக்கு தெரியாது, ஒருவேளை அவங்க செஞ்சிருக்கலாம், அது நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னே சொன்னார். தவறுலாம் சொல்ல. சோ அதனால அவங்களுக்கு அங்க தேவை. வைகோவும் சொன்னார், திருமாவர்களுக்கு ஒரு கட்டத்தில் நிறைய பணம் தேவைப்பட்ட போது நான் உடனடியாக ஏற்பாடு செய்து கொடுத்தவன் இந்த வைகோன்னாரு. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால திமுக இருந்து அவங்க எல்லாம் இருப்பாங்க சைலண்டா. யார் வந்தாலும் கொள்கை ரீதியா திட்டினவங்க, நேத்து வரைக்கும் வசப்பாடினவங்க எல்லாரும் வந்தாலும் சும்மா இருப்பாங்க. ஆனா அதிமுக சும்மாவே இருந்தாலும், அதிமுக பேசுது, வீக் ஆயிடுச்சு, இந்த இமேஜை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இவன் அதிமுக ஒரு வீக். இது வரைக்கும் பாருங்க. இப்ப நீங்க இந்த தொடர்ச்சியா இப்ப பிரதமர் 2 தடவை வரதுக்கு முன்ன வரைக்கும் நல்லா பாருங்க எப்படி இருந்தது.
திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு திமுக பேசிட்டு இருந்துச்சு. இந்த 2 வாரமா அந்த வார்த்தையே திமுக பேசல. அந்த வார்த்தையே திமுக பேசல. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்ற வார்த்தை பேசல. இப்போ அதிமுகவோட இமேஜ் டவுன் பண்ண வந்துட்டாங்க. இவங்க ஒண்ணும் இல்ல, பாத்தீங்களா, பலம் இல்ல. இதுதான் இங்க பேச்சு நடக்கிறதுக்கு. சரி, ஒருவேளை நாளைக்கே தாவேக்கா சேர்ந்துட்டா அப்ப என்ன சொல்லுவீங்க? அதுக்கும் சொல்றேன். 98 இவர்கள் ஆக்டோபஸ் என்று பாஜகவை திட்டிவிட்டு ஆக்டோபஸின் கரங்களை நாம் ஒடுக்க வேண்டும் சொல்லிட்டு 98 1 கோடி கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு 99 அவங்களே கேட்காம வாக்கெடுப்பு நடக்கும் போது ஓடி போய் வாக்களிச்சது திமுக. ஏன் வாக்களிச்சாங்கன்னா அதிமுக வரவிடாமல் தடுப்பதற்காக. அது அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, நல்ல கட்சிக்கு துரோகம் பண்ண. அப்ப நல்ல கட்சியே நீங்க ஆக்டோபஸ் சொன்னீங்க. இல்ல அது போன வருஷம், இது இந்த வருஷம் அப்படின்னாரு. சரி, அடுத்து உடனே கூட்டணி மாறன் அவர்கள் இருந்தவரை பதவி இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்து அவருடைய மருத்துவ சூழலாம் பார்த்து அவர் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு டக்குனு காங்கிரஸ் வந்தார். என்னன்னு கேட்டா பாஜக மதவாத கட்சினார். அவர் இருந்த வரைக்கும் சொல்லல. அதெல்லாம் அவங்க பண்ணலாம். ஆனால் எதிராளிகள் ஒரு போர்த்தந்திர முறைப்படி ஒரு யுக்தி எடுக்கிறதுக்கு இவங்க இப்படிதான் பேசுவாங்க. சரி, இப்ப இதுக்கு வரேன். தாவேக்கா ஒருவேளை ஒரு குறைவான சீட்டை வாங்கிக்கிட்டு துணை முதல் அந்த கண்டிஷன்லாம் இல்லாம, ஏன்னா இவங்களுடைய இதுவே துணை முதல்வர் கேட்கிறாரு, எடப்பாடி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கல. இதுதான் இந்த இவங்க சொல்ற கான்செப்ட். சொல்றாங்களே சார், அது உண்மையா? அதுதான் இவங்க செய்தி போடுறதுதான், இவங்க போடுற செய்திகள் தான். 45ல இந்த வடிவேலு மாதிரி ஏன் அண்ணன் தானே கேட்கிற, கேளு, ஒரு 75 போடு, ஒரு 80 போடு, யார் வேண்டாம்னா போட்டுக்குங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நாளை தாவேக்கா சேர்ந்து விட்டது, ஒரு 50 தொகுதி வாங்கிடுச்சு, 40 வாங்கிட்டு 30 வாங்கிட்டு நிக்கிறாங்க, இல்ல 70 வாங்கிட்டு நிக்கிறாங்க. எதுக்கு இப்படி திடீர்னு சேர்ந்தாங்களே? போன வாரம் தானே சொன்னீங்க சேரமாட்டாங்கன்னு, நேத்து தானே சொன்னீங்க சேரமாட்டாங்க. சரி, ஏன் சேர்றாங்க? விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவை எதிர்த்து தான் வந்தார், திமுகவை எதிர்த்து தான் வந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னாரு? 2011 கூட்டணி வரும்போது என்ன சொன்னாரு? இல்ல, நாங்க திமுகவை அகற்ற வேண்டும் பதவியிலிருந்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த அகற்றணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அகற்ற இடத்துல யார் இருக்கா? அதிமுக இருக்கு. அதிமுகவோட ஒரு கூட்டணி அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது தேவை. அதனால அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. இப்போ தாவேக்காவுக்கு திமுகவை தோற்கடிக்கணும், ஆட்சி விட்டு அகற்றணும். சரி, அவர்கள் பலமாக இருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்தா பலமாக இருப்போம், மாபெரும் வெற்றி வரும். திமுகவை அடியோடு வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம முதல்ல சேருவோம், எதிர்கட்சியா ஜெயிச்சு எதிர்கட்சியா உட்காருவோம், விஜயகாந்த் மாதிரி. அடுத்ததுல ஆளுங்கட்சியா நேருக்கு நேர் 2 பேர் மட்டும்தான். அப்ப அதிமுக தாவேக்கா தான் போட்டியா இருக்கும் அப்படின்னு வரலாம். இந்த எண்ணம் வந்தால் கூட நாளைக்கே கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இன்னைக்கு சொல்றதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் சும்மா சொல்லிட்டு கூடாது, காரணங்கள் சொல்லணும். எந்த அடிப்படையில இவங்க பேசுறாங்க, என்ன சொல்றாங்கன்ற காரணங்கள் இருக்கட்டும், தெளிவாக வரட்டும். அப்படியே கூட்டணி சேர்ந்தாலும் அதை தெளிவாக விளக்க வேண்டிய கடமை எடப்பாடிக்கும் இருக்கிறது, விஜய்க்கும் இருக்கிறது, பாஜகவுக்கும் இருக்கு. எதுக்காக இத்தனை நாள் சொன்னோம், திடீர்னு சேர்த்தோம்? இந்த கடமை சரியாக இந்த விளக்கத்தை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்பார்கள். ஏற்க மாட்டாங்கன்னு இல்லை. லட்சியம் ஒன்றுதான், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று. நான் ஆளுங்கட்சியா நீ ஆளுங்கட்சியாங்கிறத விட 2 பேரும் சேர்ந்து அவங்களை காலி பண்ணுவோம், நீ ஆளுங்கட்சி நான் எதிர்கட்சி, அடுத்ததுல நீயா நானா ஆளுங்கட்சின்னு போட்டி போடலாம். இது உலகம் பூரா இருக்கிற நடைமுறை. இவனை வச்சு அவனை போடு, அதுக்கப்புறம் அவனையும் போடு, இது நடத்துவாங்க. விஜய் இந்த கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற தகவலும் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துக்கு எடப்பாடி இறங்கி வரல, அப்புறம் தாவேக்கா கூட்டணிக்கே வர வேணாம் அப்படின்னும் சொல்லப்படுது சார். இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் சார். அப்போ டிடிவி தினகரன் அவர்களை உள்ளேயே சேர்க்க மாட்டேன் துரோகின்னு சொன்னார் எடப்பாடி. பக்கமே வரக்கூடாது அப்படின்னு. கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி, இதுதான் சார் கேள்வி. அதான் சொல்ல வரேன். அதாவது தினகரன் அவர்களை பக்கமே வரக்கூடாது, சேர்க்க மாட்டேன்னாரு. இப்ப எடப்பாடி சேர்த்தாரா? என்ன ரீசனுக்கு சேர்த்தாருல்ல. அதே மாதிரி கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லுகின்ற விஜயை பேசி இல்ல கூட்டணி எல்லாம் முடியாது, இதுதான் ஒத்துக்கிட்டா வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை விஜய் ஒத்துக்கிட்டாருன்னா சேர்க்கறதுல என்ன இருக்கு? தயக்கம் கிடையாது. கூட்டணி ஆட்சி இல்லை. விஜயும் நான் தான் சொன்னேன், ஆளுங்கட்சியாக வரும்போது விஜய் கூட்டணி ஆட்சி தான். அதாவது அவர் திருப்பி சொல்றேன், அவர் அதிமுக கூட்டணி ஆட்சி கேட்கல, நான் தலைவராக இருப்பேன், வருபவர்களுக்கு கூட்டணி ஆட்சி தருவேன் தான் சொன்னாரு. தெளிவா சொல்றேன். அவர் நான் ஆளும் கட்சி, என் கூட வரவங்களுக்கு கூட்டணியில பதவி கொடுப்பேன். இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக சரி எதிர்கட்சியா நான் உட்காரேங்கும் போது அந்த ஆளுங்கட்சியில நீங்க கூட்டணி அரசுல வந்தா எதிர்கட்சியா உட்கார முடியாது, கட்சி வளராது. ஒரு கூட்டணி அரசாக 2 மந்திரி சீட்டு வாங்கிட்டு உட்கார்ந்தா கட்சி வளராது. விஜயை நம்பி அத்தனை பேர் இருக்காங்கன்னா கட்சி வளரணும். அப்போ ஒரு பவர் சென்டருக்கு வரணும்னா இந்த முறை இந்த கொள்கையை விட்டு திமுகவை வீழ்த்துவோம், நாம் எதிர்கட்சியாக கட்சியை வளர்த்து 5 ஆண்டுகள் பொறுத்து நம்ம ஆளுங்கட்சி யாருங்கிற போட்டியில நின்று நம்ம ஜெயிப்போன்ற முடிவுக்கு வந்தால் கண்டிப்பாக எடப்பாடி ஏற்றுக்கொள்வார்.
அதான் திருப்பி சொல்றேன், இவரு தன்னுடைய கொள்கையில கொஞ்சம் விடணும், அவர் தன்னுடைய கொள்கையில கொஞ்சம் விடணும். அது காலம் போல் சொல்லும். திமுக இதே போல தொடர்ந்து நீங்க இவங்க வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தா அவங்க வந்துருவாங்க. இந்த இதுல சிறுத்தையில கேட்பார்ல, பாவா கூப்பிடாதீங்க பாவா, வந்துருவான் பாவா வந்துருவான் பாவான்னா கடைசியில வருவார். அந்த மாதிரி வேணாம் பாவா வந்துருவாரு. அந்த மாதிரி இவங்க பண்றது வந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு பெரிய இழப்பு. அது வராம இருக்கிறதுக்கு தான் அங்க சில சக்திகளை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க சிலது நடக்குது. ஸோ இதுதான் நடக்கலாம். அரசியலில் எதுவும் நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நியாயமான காரணங்களை அவர்கள் விளக்கி சொன்னால் கண்டிப்பாக மக்கள் இருப்பார்கள். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சிபிஐ வந்து சம்மன் அனுப்பியிருக்கு. அதில் நான் ஆஜராகிறேன்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அது குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது, அந்த மருத்துவமனைக்கு நான் மட்டும் தான் சென்றேனா, என்னுடன் இன்னும் சில பேர் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் சம்மன் அனுப்புறது தானே ஒரு முறை, ஒரு வழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரோட எண்ணம் இதுல நிறைவேற வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா அவருடைய எண்ணம் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறது நமக்கும் எண்ணம் இருக்கு சார். கண்டிப்பா. ஏன்னா அவர் சொன்ன கேள்வி வந்து ரொம்ப நியாயமான கேள்வி. அவர் நியாயமாக கேட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் மிக நியாயமாக தன் தரப்பிலிருந்து அந்த கேள்வியை வைத்திருக்கிறார். என் கூட வந்து அன்பில் மகேஷ்க்கு ஏன் நீங்க சம்மன் அனுப்பல, எனக்கு மட்டும் அனுப்பிடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. இல்ல, அது அன்பில் மகேஷ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்ல எப்படி சார்? கூடவே உதயநிதி துணை முதல்வர் அவர்களும் வந்தாரு, பின்னாடியே முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்தாரு. ஸோ யாரெல்லாம் அவர் சொல்றாரு? இல்ல சார், அதுதான் நான் சொல்றேன். இவரோடு கூட இருந்து ஃபர்ஸ்ட் உள்ள போனது யாரு, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் போனது யாரு, அதுதான் அங்க கேள்வி. அதுதான் கேள்வி. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இவர் முதல்ல அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள ஓடினார் இல்லையா, இந்த சம்பவம் நடந்து முதல் ஆளாக இவர் செல்கிறார். இவரோடு கூட போனது யாரு, யார் போனது இவர் கூட, அதுதானே அங்க கேள்வி உங்களுக்கு. அப்ப அன்பில் மகேஷ் தானே கூட நின்னாரு. சொன்ன பேச்ச கேட்டீங்களா, நான் அவ்வளவு படிச்சு சொன்னேனே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. அப்போ யார கூப்பிடுவாங்க? இவர் என்ன சொல்றாரு, என்னை மட்டும் கூப்பிட்டீங்களே அவங்களுக்கு கூப்பிடுங்க, பாவம் அவரை மட்டும் விட்டீங்களேன்னு போட்டு கொடுக்குறாரு சார். நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் போட்டு கொடுக்குறாரு, இவரையும் கூப்பிடுங்க. ஏன்னா இல்ல, போட்டு கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது உண்மை தகவல் அவரிடமும் இருக்கு அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அதாவது சார் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இவர் தான் அங்க இருந்த ஒரு மாவட்ட செயலாளர், இவர் தான் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான மந்திரி, இவர் தான் 10 நிமிஷத்துல ஆபீஸ் இருக்கு, இவர் தான் 10 நிமிஷத்துக்குள்ள ஆம்புலன்ஸுக்கெல்லாம் திமுக பேனர் கட்டி ரெடி பண்ணி தண்ணி பாட்டிலோட கொண்டு வந்து இங்க ஓடி வந்தவர். எப்படி இதெல்லாம் பண்ணீங்கன்னு இவரை கேட்கதான். இது ஒண்ணு இவரை குற்றவாளி ஆக்குற சம்மனே கிடையாது, சாட்சி சம்மன் தான். விஜய்க்கு எப்படி நீங்க அந்த இடத்துல இருந்தீர்கள், அரேஞ்ச் பண்ணது உங்க மாவட்ட செயலாளராக இருந்தாலும் உங்க பிரச்சார குழு தலைவராக இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல இருந்து பேசுறீங்க, என்ன நடந்தது விளக்கம் சொல்லுங்கன்னா கேட்டாங்க, சாட்சி சொல்லுங்கன்னு. இப்ப இவர்கிட்டயும் சாட்சி தான். நீங்க முதல்ல எப்படி போனீங்க, உங்களுக்கு தகவல் வந்தது எப்படி, என்ன நடந்தது, நீங்க அங்க பார்த்தது என்னன்னு கேட்க போறாங்க. அதுக்கு சார் இவரு வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்தாரு, ஊழல் பண்ணாருன்னு போனாலே ஐயோ என்ன பழி வாங்குறாங்க, அம்மா என்ன பழி வாங்குறாங்கன்னு கத்துனவரு, நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்தவரு. சரிங்களா? பல பேர் வந்து ஊழல் பண்ணிட்டு ஃபாரினுக்கு போவாங்க. இவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம சொல்லணும், மக்களுக்கே தெரியும். சரியா? அப்போ கார்ல படுத்துக்கிட்டு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு இவர் என்னெல்லாம் பண்ணாரு, எவ்வளவு தூரத்துக்கு கேவலமானாரு நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு சம்மன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, சாட்சியா கூப்பிட்டுருக்காங்க, என்ன நடந்ததுன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே. இதுக்கு என்னை மட்டும் அழைத்தீர்கள், முதலில் நீங்கள் மட்டும் தானே சென்றீர்கள். இப்போ இவர் என்ன சொல்றாரு, என்னை மட்டும் ஏன் அழைத்தார், முதலில் நீங்கள் மட்டும் சென்றீர்கள். இல்ல என் கூட அன்பில் மகேஷ் வந்தாரு, அப்ப அவருக்கும் கூட நோட்டீஸ். அதைத்தான் சொல்றாரு இவரு. கூட இருக்கிறவரை போட்டு கொடுத்தத பத்திரிக்கை வந்து ஏதோ மற்றவங்களை கேட்க, சரி சார் ஸ்பாட்ல இருந்து விஜய் கேட்டாங்க சார், ஸ்பாட்ல இருந்த விஜய் அவர்களை கூப்பிட்டு பேசியாச்சு சார். வேற யாரை கேட்கணும்? அந்த கட்சியில இருந்த 2 பேரை கூப்பிட்டு விளக்கம் கேட்டாங்க சார், சொல்லிட்டாங்க சார். தாவேக்கால இருந்து 2 பேர் கூட ஏதோ சொன்னதா சொன்னாங்க சார். இப்ப வேற யாரை கேட்கணும்? ஸ்பாட்ல இருந்து முதல்ல போனது இவங்க, அப்ப வேற யாரை கேட்கணும்? சென்னையில இருந்த இவரை எடப்பாடியை கேட்கணுமா, இல்ல இவரு ஈரோடு அவர் வீட்டுல இருந்த அண்ணாமலை கேட்கணும், யாரை கேட்கணும்? ஸ்பாட்ல யாரு இருந்தீங்க சார், அதுதானே சார் கேட்பாங்க. இவங்க அந்த நடைமுறையே கூப்பிட்டாலும் தப்பு. அப்புறம் வந்து நான் தான் முதலில் உதவி செய்தேன், இது என்ன கணக்கு? நீங்க போவீங்க பாப்பீங்க, ஆனா சொல்ல மாட்டீங்க. அதாவது சிம்பிளான வேர்ட்ஸ், ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுத்த அது ஒரு விளம்பரப்படுத்தி, பாத்தியா என்ன மட்டும் மாட்டி விட்டாங்க, அண்ணனே ஓடியானே அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. சிம்பிளா ஒரு சொல்றேன் மக்களுக்கு புரியாத மாதிரி. ஒருத்தர் ஃபெயில் ஆயிட்டாரு, அப்பாட்ட கொண்டு போய் என்ன சொல்றாரு, ப்ராக்ரஸ் கார்டு கொடுக்காம
அப்பா பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டு பையன் ஃபெயில் பண்ணாராம். அப்ப நானும் ஃபெயில் பா. அதாவது அவனை சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது அடி கம்மியா இருக்கும்னு இவர் என்ன சொல்றாரு, என்ன மட்டும் கூப்பிடாதீங்க சார், பக்கத்துல வரையும் கூப்பிடுங்க சார். என்ன சார் அவர் தானே வேடிக்கை சீன்லாம் போட்டாரு, கூப்பிடுங்க சார் அப்படின்னு இவர் பேசலாம். செந்தில் பாலாஜி இப்படி சொல்லியிருப்பது பத்தினா அவரோட பதட்டம், அவரோட பயத்தின் காரணமாக அவரையும் எடுத்திருக்காரா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதான் முதல்ல அதான் சொன்னேன், நீங்க புரிஞ்சுங்க. அந்த சம்பவம் நடந்து 10 நிமிஷத்துல அங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இது தெரியும், ஆம்புலன்ஸ் எப்படி ரெடி பண்ணீங்க, அதுல திமுக இளைஞரணி அந்த திமுக பேனர்லாம் கட்டி இருந்துச்சே வண்டியில, எப்படி கட்டினீங்க, ஓடுற வண்டியில ரன்னிங்லயே ஆறுபட சூர்யா மாதிரி ரன்னிங்லயே ஸ்கெட்ச் போட்டு பேனர்லாம் கட்டிக்கிட்டு போனீங்களா, தண்ணி பாட்டிலாம் எப்படி ரெடி பண்ணீங்க, உங்க அந்த ஸ்டிக்கர் ஒட்டின அந்த ட்ரஸ்ட் ஒரு ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று அந்த இதெல்லாம் போட்டு இருந்துச்சு, எப்படி ரெடி பண்ணீங்க, எதுக்காக ரெடி பண்ணீங்க, உங்க கட்சி கூட்டம் நடக்கல, வேற கட்சி கூட்டம் நடக்குது, நீங்க எதுக்கு இவ்வளவுத்தையும் ரெடியா வச்சிருந்தீங்க, அந்த ஊர்ல எங்கெங்கேருந்தோ அந்த ஆம்புலன்ஸ்ல எல்லாம் உங்க கொடி கட்டுற அவசியம் என்ன அப்படிங்கிறது சாதாரண மக்கள் இனி கேட்கிற கேள்வி. அப்போ இது வழக்க விசாரிக்கக்கூடிய அமைப்புகள் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க, நம்மளுடைய பார்வையில் இந்த கேள்விகளை சொல்றோம். ஆனா அமைப்புகள் இன்னும் வேறு விதமாக அவர்களுக்கு கிடைத்த சாட்சியங்கள், காணொளி, அந்த புகைப்படத்தை வச்சு அவங்க இன்னும் நிறைய கேட்பாங்க. விஜய் பேசிட்டு இருந்த நின்ன வண்டி அந்த பின்னாடியே ஒரு தனியார் மருத்துவமனை இருந்துச்சு, நீங்க அங்க கொண்டு போகாம அவ்வளவு தூரம் ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்க, உடற்கூறுக்கு எத்தனை மருத்துவர்கள் அங்க வந்தாங்கன்னு உங்க அமைச்சர் சொன்னாரு, இத்தனை பேரை நாங்க ரெடி பண்ணணும், நீங்க தானே அங்க இருந்து ஸ்பாட்ல இருந்திருப்பீங்க, முதல்ல வந்த மருத்துவர் யாரு, ரெண்டாவது வந்த மருத்துவர் யாரு, மூணாவது எடுத்த பாடி என்ன, இது நீங்க கேட்பாங்கல்ல. செந்தில் பாலாஜியை சிபிஐ விசாரிப்பதன் மூலம் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளியே வரப்போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பதட்டம் தான். அவர் கூட அமைச்சரும் வந்தா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இப்ப அவர் அமைச்சர் கிடையாது, அவரையும் கூட்டு போனோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அப்ப சேஃப் ஆயிடலாம், இவங்க எப்படி இருந்தாலும் காப்பாத்துவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, இவர்களை விசாரிக்க சிபிஐ விசாரிக்க தடை வேண்டும், ஒரு அமைப்பு விசாரிக்க தடை வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க சொந்தக்காரங்க வீட்டுல வந்தாலே இவங்க ஓடி போய் சுப்ரீம் கோர்ட்ல நிற்பாங்க. அப்போ டாஸ்மாக்ல வந்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல போய் அதே மாதிரி இவர்களை விசாரிப்பதற்கு தடை வேண்டும்னு போய் வாங்குவாங்க. எப்போ அது அமைச்சர் உள்ள இருந்தா, இவர் இப்ப அமைச்சர் இல்ல, இவர் அமைச்சரா இருக்கும், நீங்க யோசிச்சு பாருங்க, இவர் அமைச்சரா இருக்கும் போது இவரை கைது பண்றாங்கன்னு அந்த விசாரணைக்கு கூப்பிட்டு கைது அந்த போகும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் நான் யார் தெரியுமான்லாம் பேசினாரு முதல்வர். அதுக்கப்புறம் பேசினாரா? அமைச்சர்ல ஒண்ணு பேசல. அதனால இவர் துணைக்கு ஒரு அமைச்சரை கூட்டு போனா நமக்கு நல்லது, சேஃபுக்கு இருப்பாரு அப்படின்னு இழுத்து விடுறாரு எல்லாரையும். அந்த இடத்துல இருந்து அத்தனை பேரும் விசாரிச்சாச்சு, இவர் மட்டும் தான் பேலன்ஸ். இவர் இன்னும் யாரை கூப்பிடுறாரு ஓப்பனா அவர் சொல்லணும். மற்றவர்களை ஏன் அழைக்கவில்லை, அந்த இடத்தில் இருந்தவர்களை அழைத்து விட்டார்கள், போய் பேசிட்டு வந்தாச்சு, எல்லாருமே சாட்சி சொல்லியாச்சு, வேற யார் இருக்கிறார்கள் அப்படின்னா வேற யாராவது அங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களா இவருக்கு தெரியுமா? அப்ப அங்க வேற யாராவது ஒளிஞ்சிட்டு வேற ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சாங்களே அவங்கள கூப்பிடலன்னு இவர் சொல்றாரா? இவர் மட்டும் தான் இருந்தாரு, ஸ்பாட்ல கூப்பிடுறாங்க, இவரே திருச்சி விடுறாரு. நீங்க சொல்ற மாதிரி இப்போ அவர் விசாரணைக்கு போனார்னா கண்டிப்பாக இன்னும் சில உண்மைகள் வெளிவரும், மக்களுக்கு தெரியும். இவங்க திமுக எப்பவுமே அப்படிதான் சார், ஒண்ணு நடந்துச்சுன்னா தான் மாட்டிக்க போறோம் அப்படின்னா முன்னாடியே ஐயோ அம்மானு கத்திட்டு பாத்தீங்களா நான் அன்னைக்கே சொன்னேங்கிறது, ஏதாவது ஒன்று நடக்கிற வரைக்கும் சும்மா இருக்கிறது, அப்புறம் நான் அப்பவே சொன்னேங்கிறது, இந்த வேலையெல்லாம் இவங்க செய்வாங்க. வெகு விரைவில் செந்தில் பாலாஜியை அழைத்து விசாரிக்கும் போது ஏன் சரி முதல் தடவை நீங்க ஏன் வாங்கல, சம்மன் வாங்க மாட்டேன்லாம் ஏன் சொன்னீங்க, பயம் இல்லாத ஆளா இருந்தா சம்மன் வாங்க மாட்டேன் போது சொல்ல மாட்டேன் ஏன் சொன்னீங்க, ரெண்டாவது தடவை குத்தனே போறீங்கல்ல. நீங்க பாருங்க செந்தில் பாலாஜி தேர்தலுக்கு முன்னாடியே அவர் இந்த விஷயத்தில் சில பல உண்மைகளை சொல்லுவார். கரூர் சம்பவத்தில் இருக்கின்ற உண்மை மக்களுக்கு தெரிய வரும், அப்ப தெரியும் யார் குற்றவாளி, யார் இதுல என்னெல்லாம் செஞ்சாங்க. அதாவது குற்றவாளி மீன்ஸ் நான் திருப்பி சொல்றேன், யார் குற்றவாளி என்றால் இது ஏதோ ஒருத்தர் இந்த கொலை பண்ணதுக்கு வந்தாங்க அப்படிலாம் இல்லை, நடக்கும் சம்பவத்தை தனக்கு சாதகமாக மாற்றி அந்த இடத்தில் ஒரு பதட்டத்தை செய்து இது போல உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத தெரிய வரும். ஸோ அது கண்டிப்பாக விரைவில் தெரிய வரும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164